வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினுடைய குரலாக நம்முடைய நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் டெக்ஸ்டைல் நியூஸ் நிறைய தகவல்களை உங்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் வந்திருப்பது மேக்ஸ் மிஷினரி எல்எல்பி நிறுவனத்திற்கு. இந்த நிறுவனம் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 3 அனுபவம் நிறைந்த இயக்குநர்களால் இயக்கப்படுகிறது. ஒரு பெரிய குறிக்கோள்களை எடுத்துக்கொண்ட இந்த 3 இயக்குநர்களும் பின்னலாடை உற்பத்தி தொழில்துறைக்கு தேவையான உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து இயந்திரங்களை தொழில்துறையினருக்கு தெரிவித்து அதன் மூலமாக, அந்த சேவை மூலமாக தாங்களும் வளர்ந்து தொழில்துறை வளர்ச்சிக்கும் உதவி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த இந்நிறுவனத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு பாலு அவர்கள், அதே போல இந்த பக்கம் என்னுடைய இடது பக்கம் அமர்ந்திருப்பவர் என்னுடைய இயக்குநர்களில் ஒருவரான திரு அசீஸ், இன்னொரு இயக்குனர் இருக்காரு, அவர் பெங்களூர் அலுவலகத்தை நிர்வாகித்து வருகிற திரு ராமமூர்த்தி. இப்படி இந்த மும்மூர்த்திகள் மூலமாக இந்த நிறுவனம் இயங்குகிறது. உற்பத்தி தொழில்துறையில் எந்திரங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அவற்றில் உலகம் முழுக்க இந்த எந்திர விற்பனை மற்றும் சேவை பிரிவில் பயணித்த ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர் திரு பாலு சார். ஏன்னா அவர் திருப்பூரை பற்றியும் தெரியும், உலகின் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு இந்திர நிறுவனங்களில் பணிபுரிந்ததினால திருப்பூர் தொழில்துறைக்கு தற்போதைய தேவை என்ன என்பதை ஆராய்ந்து எந்திரங்களை வர்த்தகம் செய்து வருகிறார்கள். வாங்க அவங்ககிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஆக்சி சார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. 2020 அப்படின்றது வந்து கொரோனா டைம் இல்லைங்களா? எப்படி அவ்வளவு ஒரு அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலையில ஒரு துவக்கத்தை உருவாக்கி ஒரு 4 ஆண்டுகளிலேயே திருப்பூர் தொழில்துறையினுடைய அங்கீகாரத்தையும் வரவேற்பையும் பெற்று வெற்றிகரமாக மேக்ஸ் மிஷினரி நிறுவனம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் நிறுவனத்தை பற்றியும் உங்களுடைய சேவைகள் பற்றியும் சுருக்கமாக நம்முடைய தொழில்துறை நேயர்களுக்காக பேசுகிறேன். வணக்கம். முதலில் என்னுடைய வணக்கத்தை முத்துக்குமாரனுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்துக்குமாரனோட பழக்கம் எனக்கு வந்து நான் ஜுக்கியில் 2003 ஒர்க் பண்ணும்போதுலேருந்து எனக்கு ஒர்க் பண்ணுற நட்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இடையில் ஒரு 10 வருஷம் நான் இந்தியாவில் இல்லாமல் மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா மார்க்கெட் போனதுனால அந்த நட்பு கொஞ்சம் விலகி இருந்தாலும் திரும்ப வந்து அந்த நட்பை புதுப்பிச்சு திரும்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களோட புக்கில் போட்டு இதன் மூலமாக என்னோட மேக்ஸுக்கு ஒரு பேஸ் எனக்கு உருவாக்கி கொடுத்த முத்துக்குமார் எனக்கு பெரிய நன்றி தெரிவித்து நன்றி சார். நல்ல இன்னும் மென்மேலும் நுகர்வோர் எக்ஸ்பிரஸ் வளர்ந்து இந்த தொழில்துறைக்கு நிறைய சேவைகள் செய்யணும்னு கேட்டு எங்களோட மேக்ஸ் மிஷினரி பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது 2020 கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணோம். கொரோனா டைமில் எல்லாருமே வேலை இழப்பு, கம்பெனிகளுக்கு மூடினாங்க, அந்த மாதிரி நிறைய க்ளோஸ் டவுன், ஷட் டவுன் எல்லாமே நடந்தப்போ தைரியமாக உள்ளே இறங்கி என்னுடைய யங் ஆண்டர்பிரனர் ஒருத்தர் மிஸ்டர் ஆஷிஷ், ஒரு பார்ட்னர், அவரை வச்சு இந்த தொழிலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது புது மிஷினுக்கு உண்டான எந்த விதமான ஒரே பொருள், ஏன்னா இன்னுமே தொழில் இல்லை, அதனால சின்ன லெவலில் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ்டு மெஷினை ரீகண்டிஷன் பண்ணி குறைஞ்ச வேலையில் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சின்ன வேலை அன்னைக்கு அவங்களோட தொழில் வருமானம் பார்க்குறதுக்காக ஆரம்பித்த தொழில் இது. இதில் வந்து சொன்ன மாதிரி நான் ஜுக்கியிலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் 20-25 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸு. என்னோட இன்னொரு பார்ட்னர் ராமமூர்த்தி, அவர் ஒரு 30-35 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறாரு. ஆஷிஷ் இளம் தொழில் முனைவோர் வந்து அந்த ஊக்கத்தில் ஒரு வயது முதிர்ந்தவர்களும் இளம் வயதும் சேர்ந்து அறிவும் அனுபவமும் கலந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கிறோம்.
இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2020 ஒரு குறிக்கோளோடு பண்ணோம். இன்னைக்கு 2024 இது வரைக்கும் ஒரு 5 பிரான்ச் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெங்களூர்லேயே 2 பிரான்ச் வச்சுக்கிறோம், ப்ளஸ் திருப்பூரில் 1, கொச்சினில் ஒரு பிரான்ச், இப்போ லாஸ்ட் மந்த் வந்து மதுரையிலையும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இந்த தொழிலோட இது வந்து எங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த தொழில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவு எப்படி முக்கியமோ அது மாதிரி உடையும் முக்கியம். மனிதன் உடை உடுத்தும் வரை இந்த தொழில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்குது. மேபி துணியின் அளவு வேணும் கம்மியாக இருக்கலாமே தவிர அந்த தைக்கிறதுக்கு மெஷினோட தேவை அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கான்செப்ட். அது உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுடைய அனுபவத்தின் மூலமாகத்தான் 2020 தொடங்கி 5 கிளைகளை உருவாக்கி வெற்றிகரமாக வளர்த்து வாடிக்கையாளர்களுடைய வரவேற்பை பெறுவது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். வாங்க ஆக்சிஸ் சார்கிட்ட பேசுவோம். ஆக்சிஸ் சார், இந்த உங்களுடைய மேக்ஸ் நிறுவனம் அதனுடைய வளர்ச்சியினுடைய பரிமாணங்கள் அதை எப்படி நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்க? அதனுடைய துவக்கத்திலிருந்து எப்படி இவ்வளவு வேகமான வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? அது எப்படி வளர்ச்சி பாதையில் நீங்கள் பயணிக்க நீங்கள் செய்த முயற்சிகள் என்ன? We started small and all happened with the help of the people. யார் சப்போர்ட் பண்ணாங்களோ எவ்ரி ஒன் சின்ன லெவலில் சப்போர்ட் பண்ணி we took it forward. As Bala sir already said, நம்ம 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது கோவிட் டைம், கிரைசிஸ் டைம், நிறையா ஷட் டவுன்ஸ், மெனி கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு லே ஆஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேலரி கட்டு. ஸோ அப்போ தான் எவ்ரி ஒன் ஹேட் அ ஃபியர். என்னென்ன வேலை போகுது, நெக்ஸ்ட் என்ன பண்ண அடுத்து என்ன நடக்க போகுது தெரியாது. ஸோ அப்போ ஒரு ஸ்மால் மைண்டில் ஒரு தாட், ஏதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்ம உதவி பண்ணணும்னு ஒரு ஐடியா, ஸ்மால் ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணோம். தென் ஸ்லோலி ஓகே நம்ம ஒன்றா எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு மெஷினரி பற்றி கற்றுக் கொடுத்து டெக்னிக்கலி இன் டீப் போய் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணோம். த சேம் சப்போர்ட் ஆஃப்டர் 2022 கோவிட் முடிஞ்சிச்சு. ஸோ ஆல் வேர் இன் சப்போர்ட் ஆஃப் மேக்ஸ் மிஷினரி. சூப்பர் சூப்பர். ஸோ பாருங்க, அந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நீங்கள் கோவிட்டுக்கு உள்ளே போய் நிச்சயமாக சேவை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கோவிட் வந்து 2022 வரைக்கும் இருக்குது இல்லையா? நீங்கள் ஓடி போகல, எல்லாரும் போகல. அந்த கோவிட்டுக்குள்ளே இயங்குகிற நிறுவனத்திற்குள்ளாக நீங்கள் ஆபத்தான ஒரு பயணத்தை மேற்கொண்டதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கு 4 ஆண்டுகளிலே 5 இடங்களிலே உங்களுடைய கிளை பரப்பி உங்களுடைய சேவைகளை வழங்கும். உண்மையிலே நேயர்களே, இதெல்லாம் வந்து ஒரு தொழில் முனைவோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை. ஆபத்தை பார்த்துட்டு நம்ம ஓடினோம்னா நிச்சயமாக வந்து நம்ம வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை சாதிக்க முடியாது. ஆனால் எந்த பாதகமான சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் ஒரு சந்தர்ப்பம் ஒளிந்திருக்கிறது என்பதை மேக்ஸ் மிஷினரி நிரூபித்திருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் பல கிளைகள் திறக்க வாழ்த்துக்கள். பாலு சார், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உங்களுடைய பேட்டி, இன்டர்வியூ. இந்த மேக்ஸ் மிஷினரி மூலமாக நீங்கள் நிறைய பிராண்டு, ஒரு பிராண்டு இல்லை, நிறைய பல்வேறு பிராண்டு ஆல் அண்டர் ஒன் ரூஃப் என்று சொல்லத்தக்கதாக நிறைய ஜுகி, பிகாசஸ், கன்சாய் பெசல், இந்த மாதிரி கட்டிங் மிஷின், ஹசிமா கட்டிங் மிஷின், இப்படி நிறைய பண்ணுறீங்க. எப்படி ஒரே நிறுவனத்திற்குள்ளாக இவ்வளவு எந்திர நிறுவனங்களை கொண்டு வர முடிந்தது? இதற்குள்ளாக என்ன நோக்கம் இருக்கிறது? என்ன நோக்கத்தில் எப்படி ஒரு செட்டப் கொண்டு வந்தீங்க? அந்த நீங்கள் வழங்குகிற எந்திரங்களுடைய சிறப்பம்சங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடியான சிறப்பம்சங்கள் என்ன நேயர்களுக்கு? முதல்ல எங்களோட நோக்கம் வந்து ஒரே பிராண்டு மட்டும்தான் டீல் பண்ணுற மாதிரி. அது ஜுக்கி பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போவும் பண்ணிட்டு இருக்கிறோம். அது போக நான் 25 வருஷமா ஜுக்கியில் ஒர்க் பண்ணேன். ஜுக்கியை தவிர வேறு எதுவுமே நான் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜுக்கி போன பிராண்டடுக்கு உண்டான அந்த அதிகமான விலையை கொடுத்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நிறைய கம்பெனிஸ் கிடையாது. நமக்கு வந்து பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, மிடில் அப்படி பார்க்கறது இல்லை. ஒரு மெஷின் வாங்குறதுனால அவரும் நம்ம கஷ்டம். அதில் வந்து பார்த்தா நிறைய ஆர்டர்ஸ் லூஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது. அப்போ தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். ஓகே, நம்மள்கிட்ட என்ன இருக்குதுன்னு இருக்கிறத விட கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவை, அவங்க பட்ஜெட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும்.
அதனால தான் சில பிராண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம அவங்க கூட டைப் வச்சு நம்ம அதை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மெயினாக பர்டிகுலராக இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது மெயின் வந்து ஜிப்பி தான். இது போக இப்போ வந்து ஆட்டோமைசேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது என்னோட அனுபவம் வந்து நான் இந்தியாவிலேயே பார்த்துக்கிறேன், மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சைட்லேயே பார்த்துக்கிறேன். இப்போ ஆப்பிரிக்கா மார்க்கெட்னா சேம் இந்தியா மாதிரி நிறைய மேன் பவர், கொஞ்சம் சேலரியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட எஃபிஷியன்சி கம்மி. அப்போ தான் நான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் வந்து ஆட்டோமைசேஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம இப்போ நான் இந்தியாவில் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தா நம்ம எல்லாம் மெயின்லி டிபெண்டிங் வித் நார்த் இந்தியன் லேபர்ஸ். இப்போ அவங்களுமே வந்து இப்போ வந்து மேன்மேட் ஃபைபர் வந்து அந்தந்த ஏரியாவில் கிடைக்கிறதுனால இப்போ லூதியானா, பீகார் இவங்கெல்லாம் அவங்களே ஸ்டார்ட் பண்ணனால இப்போ அவங்க ஏரியாவிலே உட்காண்டாங்க, வெளியில் வரைக்கும் தயாராக இல்லை. அகெயின் வி ஆர் ஃபேஸிங் த மேன் பவர் ஷார்டேஜ். இது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா ஆட்டோமைசேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டம் ஹேமிங் மிஷின் அடிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டு லைன் போட்டு அடிச்சாங்கன்னா 4 மிஷின் அவங்க போகும். இதுக்கு நீங்கள் ஒரு மிஷின் மட்டும் ஆட்டோமைசேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு மிஷின் 2 லைன் கொண்டாடுறத ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தொழில்நுட்பம் அதில் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் 4 மிஷின் வாங்கி 4 மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, 4 லேபர், 4 அடிஷ்னல் ஹெல்ப்பர் இதெல்லாம் போட்டுட்டு ஒரே லேபர் ஒரே மிஷின் உங்களுக்கு அந்த லைனோட இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்துடலாம். இதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் பார்த்து பிளாக்கெட் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாக்கெட் ஆட்டோ பிளாக்கெட் மேக்கிங் இருக்குது, ஸ்லீவ் இது பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறைய ஆட்டோமைசேஷனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் வந்து அவ்வளோ ஆட்டோமைசேஷன் இல்லை, இருந்தாலும் நிறைய டெக்னிக்கலாக பேச வாய்ப்பு இன்னும் பேச முடியாமல் இருந்தாங்க. இப்போ நிறைய டெக்னிக்கலும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா கஸ்டமர் எல்லாமே வெப்சைட்டில் பார்க்குறாங்க, அவங்களும் நம்மளோட அதிகமான நாலேஜில் தான் உள்ளே வராங்க. ஸோ இப்போ நாம் அவங்கக்கிட்ட போகும்போது இன்னும் டீப்பான டெக்னிக்கல் நம்ம உள்ளே கொண்டு போனால் மட்டும் சக்ஸஸ் ஆகும். நான் எங்கள் மேக்ஸோட குறிக்கோள் என்னென்னா நம்ம 10+1 10ல் 11 இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க பண்ணாத விஷயத்த நாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நம்ம உள்ளே போகிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு வெற்றி பாதையில் போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து எங்களோட குறிக்கோள் நாங்கள் எல்லா மிஷினும் கொடுக்கணும், அது கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஓகே நான் இவ்வளோ டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ப்ராஃபிட்டில் வச்சுருந்து 5000 ரூபா ப்ராஃபிட்டில் வச்சு இன்றைக்கி ஒரு 500 ரூபா ப்ராஃபிட்டுக்கு 10 பேர் சண்டை ஓடிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வந்து புதுசாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அருமையாக, அதாவது ஒரு கேள்விக்கான பதிலிலே நிறைய தகவல்களை தொழில் நிலைகளையும் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள். இன்றைக்கு நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை வந்து ஆட்கள் பற்றாக்குறை, அதில் வந்து நிறையாவே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கோவிட் காலத்தில் வெளியே இருந்தவங்க இன்னும் வந்து சரியாக சேரலை, அங்கங்கே இருக்கிற நிறுவனங்களில் செட் ஆகிட்டாங்க. ஆனால் குறைந்த மேன் பவரில் அதிக உற்பத்தி எடுக்கக்கூடிய அதிநவீன ஆட்டோமேஷன் எந்திரங்களை நீங்கள் கொடுக்குறீங்க. தையல் எந்திரங்கள் இல்லாமல் கட்டிங் எந்திரங்கள், என்னென்ன விதமான எந்திரங்களை நீங்கள் கொடுக்குறீங்க? தையல் இல்லாமல் வேறு ப்ராசஸ் செய்யக்கூடிய பிற ப்ராசஸ் எந்திரங்களையும் மேக்ஸ் பிசினஸ் மூலமாக நீங்கள் நம்ம இப்போ ஹவு வி ஹவ் பிளான்ட் இஸ் ஒரு செக்மெண்ட்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கட்டிங் வி ஹவ் டைட் அப் வித் ஹஷிமா கேம். அவங்க டெக்னாலஜி வைஸ் 120+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேம். ஸோ ஹஷிமா வந்துட்டு கேமை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிராண்டை நம்ம இப்போ ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். கம்பேர்ட் டு அனதர் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், அவங்க டெக்னாலஜி வைஸ் மோர் அட்வான்ஸ். ஸோ அந்த கட்டர்ஸ் ஸ்ப்ரெடர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேரலி ஃபியூசிங் வந்தோம்னா ஃபியூசிங் வி ஹேவ் ஹஷிமா நம்பர் 1 இந்த இண்டஸ்ட்ரி. எல்லா மோஸ்ட் ஆஃப் த சப்ளைஸ் கேட்கறது வந்துட்டு ஹஷிமா பிராண்ட். ஸோ அதுலேருந்து எல்லா இன்டர்லைனர் ஃபியூசிங் இல்லைன்னா காம்பேக்ட் ப்ரெஸ் ஃபியூசிங், ஆல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூசிங் அதில் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கம்ஸ் டு த மிட் ப்ராசஸிங். இப்பின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் வந்துட்டு க்ரீசிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு த்ரூ இப்பின் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஆர் ஆட்டோமேட்டிக் க்ரீசிங் மிஷின்ஸ். ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு அயன் பாக்ஸ் ஒரு காலரில் அயன் பண்ணால் காலரில் அயன் பண்ணுவாங்க, சைட் சீமை வந்துட்டு ஐரன் டேபிள் அயன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்ட் குவாலிட்டி வர்றதுக்கு வி ஹேவ் க்ரீசிங் மிஷின்ஸ். இந்த க்ரீசிங் மிஷின்ஸால் நம்ம இப்போ மோர் ஹையர் குவாலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ஃபினிஷிங் சேம் சன்ரைஸ் பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களும் ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்காங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நம்மளும் கம்ப்ளீட் ஃபினிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சன்ரைஸ் பண்ணுறோம். ஃப்ரம் வாஷிங், தேர் ட்ரையர், எக்ஸ்ட்ராக்டர், ஐரன் டேபிள், பாய்லர்ஸ், ஸ்டீம் ஐரன் பாக்ஸ், கம்ப்ளீட்லி சன்ரைஸ் ஃபினிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ். அண்ட் எம்ப்ராய்டரியில் வந்துட்டு we are doing Ricoma and Fort Work.
ಎಂಬ್ರಾಯ್ಡ್ರಿ ಸೆಗ್ಮೆಂಟ್ ಸಿಂಗಲ್ ಹೆಡ್ ಚಿನ್ನ ಬುಟಿಕ್ಸ್ ಶಾಪ್ಸ್ ವೀಡ್ ಅಪ್ ಟು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಸಿಂಗಲ್ ಹೆಡ್ ಡಬಲ್ ಹೆಡ್ 4 head or even 10-12 head we can supply in Recomo or Photo. So ಎಲ್ಲ range out of the products are top brands. Lower segment quality நம்ம கொடுக்க இதில்லை, higher quality with affordable price. அருமை அருமை. ஒரு தொழில்துறை வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ, எந்த ரேஞ்சில் தேவையோ, ப்ரொடக்ஷன்லையும் சரி முதலீட்டுலையும் சரி எல்லாமே உங்ககிட்ட ரெடியாகவே இருக்குது. பாலு சார், நீங்கள் ஒரு 25 ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர். பின்னலாடை எந்திரங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பம் அன்றும் இன்றும் அப்படின்னா உங்களை வியக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்ப எந்திரங்களுடைய தொழில்நுட்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி தெரியும், இப்போ ஏஐ அது இதுன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டு இருக்குது. அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குது, பகிர்ந்து கொள்ளுங்க. அதாவது திருப்பூர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய டேபிளில் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி 4 ஹெட் வச்சு ஓட்டினதுலேருந்து நான் பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வோ மோட்டர், அப்புறம் டைரக்ட் டிரைவ் மோட்டார். இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜியில் எனக்கு ரொம்ப நீங்கள் மெஷினில் இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஒர்க் ஸ்டடி போயிட்டு இருக்குது. இங்கே ஃபேப்ரிக் இங்கே போட்டோம்னா வெளியில் வர்றது அவுட்புட் கார்மெண்டாகவே வெளியில் வர மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேஷன் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. மொத்தம் 12 ஒர்க் ஸ்டேஷன் வருது. ஸோ 6 ஸ்டேஷன் ரெடி பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இன்னும் ஸ்டில் அண்டர் இது யூஎஸ் கம்பெனியோட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்ததுன்னா உண்மையிலே திருப்பூர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆகிடும். அது வரணும்னு வேண்டுதல். ஆனால் என்னன்னா மேன் பவரோட ஒர்க்கு மேன் பவரே தேவையில்லைன்ற அளவுக்கு டெக்னாலஜி வேலை வாய்ப்பு நிறைய அதுவும் வேணும், அதையும் பார்க்கணும். நம்ம தொழில்துறை வளர்ச்சியும் பார்க்கணும். இது ரெண்டுமே, அதாவது ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வருதுன்னா எல்லாரும் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இந்த நியூ டெக்னாலஜி வரவேற்கிறது நம்மளோட கடமை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது வேலை வாய்ப்பை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை என்ன கொண்டு வரணுங்கிறது அதுதான் வேணுமே தவிர. ஆனால் இது உண்மை, இது நடக்கிறத போது ஃபேப்ரிக் இங்கே போட்டு அந்த பக்கம் கார்மெண்ட் வெளியில் வரும். அது இன் ப்ராசஸ். இப்படி ஏதாவது ஒரு பிரமிக்கத்தக்க செய்தி உள்ள இருக்கும். ஏன்னா உலகம் முழுக்க பயணித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குது. அப்புறம் நாளைய தொழில்நுட்பத்தை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பீங்க. எங்களுக்கு இது புதிய செய்தி, நேயர்களுக்கும் ஒரு புதிய செய்தி. எப்படி துணியை உள்ள நம்ம செலுத்தினோடனே கார்மெண்ட்டாக வெளியே வருதுன்னா அதுக்குள்ள மனிதனுடைய ஞானம், விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்றது பிரமிப்பாக. நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோ நான் அது நான் டிஸ்பிளே பண்ணுறீங்க. மிக்க மகிழ்ச்சி. மேக்ஸ் மிஷனரியினுடைய தொடக்கம் வளர்ச்சியில் ஒரு ஆழமான சூத்திரம் இருக்கிறது. தொழிலில் வளரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வளரலாம் அப்படின்றதுக்கு மேக்ஸ் மிஷனரி நிறுவனம் நேரிலே ஒரு மிகச்சிறந்த உதாரணம், அனுபவமும். இவர்களைப் போல இளம் தொழில் முனைவர் சாருக்கு ஏஜ் 23 தான், எக்ஸிஸ். ஆனால் அதுக்குரிய படிப்புகளை படித்து இன்றைக்கு தொழில்துறையில் அவங்க பிரமிப்பான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. தகவல்கள் எல்லாம் பகிர்ந்தமைக்கு உங்களோட ஆதரவு என்று எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக அது என்றைக்குமே இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. நன்றி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.